இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் கொஞ்சம் நாட்களாகவே ஃபில்லர் எபிசோடாக போட்டு தேவையில்லாத கதையாக கொண்டு போய் இந்த பக்கம் கிளை கதை அந்த பக்கம் கிளை கதைன்னு போயிட்டு இருந்த கதையில் அபாடா அப்படின்னு நம்ம மன திருப்தி அடைகிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ மனோஜ் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிக்கிறாருங்க மட்டும் தெரியுது. அதுக்கு முன்னாடி இப்போ முத்து மீனாக்கும் அழகான ஒரு இரவு காட்சி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இங்கே தான் வீடு இருக்கும், இங்கே தான் கட்டில் இருக்கும், இங்கே தான் ஜன்னல் இருக்கும், இந்த வழியாக தான் உள்ள நுழையணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்து அவங்க ரெண்டு பேரும் வலது காவல் எடுத்து வச்சு ரூம்குள்ளே நுழைஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்லேயே ஒரு வீடு அங்கே இருக்க மாதிரிலாம் காமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை செஞ்சுட்டாங்க. இந்த வீட்டை விட்டு நம்மளை யாரும் போக முடியாது, சொல்ல முடியாது, இந்த ரூம் நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, இது நம்ம காசு நம்ம கட்ட போகிற ரூம், இங்கே தான் நம்ம ஒரு முதலிரவை கொண்டாடுறோம் அப்படின்னா ஏற்கனவே முதலிரவு முடிஞ்சேங்கிறாங்க மீனா. அந்த முதலிரவு இல்லைம்மா, இந்த வீட்டுள்ள முதல் இரவு நம்ம தான் இருப்போம் நம்ம இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது ரூமை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மனோஜுக்கு ஆட்கள் அப்படியே எக்கச்சக்கமாக வராங்க. அப்படியே ஒரு ஜாமான்லாம் வாங்குறதுக்காக ரெண்டு பேர் காரில் இறங்குறாங்க. ரொம்ப நல்லவங்களாக பேசுகிறாங்க. பேசிட்டு எனக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், இனிமேல் உங்கள்கிட்ட தான் வாங்க போகிறோம், சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு தான் ஒவ்வொரு ரூமுக்கும் ஏசி, ஒவ்வொரு ரூமுக்கும் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வேணும்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இது நல்லா இருக்கு, இதை எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ மொத்தமாக வாங்குறவங்கலாம் ஒரே பிராண்டில் தான் வாங்குவாங்க. ஏன்னா ஒரே பிராண்டில் வாங்கினா இப்போ ஒரு பிரச்சனைனா வாரண்டியில் எல்லாத்துக்கும் கூப்பிடுறது, ரிப்பேருக்கு, சர்வீஸ்க்குலாம் ஆள் கூப்பிட்டுக்கலான்ட்டு. ஆனால் இவங்க ஒவ்வொன்றும் வெவ்வேறு பிராண்டில் வேணுங்கிறாங்க. 5 டிவினா 5 டிவி வெவ்வேறையாக வேணும், 5 ஏசினா 5 வெவ்வேறையாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண ஒரே குதூகலமாயிட்டார். இப்போ மனோஜ் என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க சார், ஒரு கல்யாணத்துக்கு வர சொல்லி, நான் தான் சார் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன் சார் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிக்க அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா கவனித்து உபசரிச்சுட்டு சரி ஓகே இப்போ பில் போட்டலாமா சார்னா அவங்க அப்போ தான் திருதுன்னு முடிக்கிறாங்க. இப்போ தான் நமக்கே இவங்க மேலே பெரிய சந்தேகமே வருது. நீங்கள் தான் சார் எங்களுக்கு பெரிய போனியை, இவ்வளோ பெரிய வியாபாரத்தை யாருமே எங்களுக்கு பண்ணதில்லை சார், கடை ஆரம்பிச்சதுன்னா இன்னும் நிறைய வரும் சார், நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக டெலிவர் பண்ணுறீங்க. ஆனால் என்ன எங்கள்கிட்ட ஒன்று இது நாங்கள் பிஸ்னஸாக பண்ணுறதுனால எங்கள் பிஸ்னஸில் சில குடுக்கல் வாங்கலாம் இருக்கும்ல, கொஞ்சம் கருப்பு பணம், அதெல்லாம் கணக்கில் வராத பணம் அது, அதனால் நாங்கள் அந்த பணத்தை கேஷாக உங்களுக்கு கொடுத்துட்றோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கேஷாகவே நீங்கள் எப்படி வேணால் பில் போட்டுங்க, யார் பேர் வேணால் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு இந்த டேக்ஸ் எல்லாம் எங்களுக்கு கட்டுறதுல பிரச்சனை வரும், அதனால் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நாங்கள் கேஷாக கொடுக்குறோம், எங்களுக்கு பில்லு எங்கள் பேரில் போட வேணாம், இல்லை பில்லு தான் போட்டு தான் ஆகணும் அப்படின்னா சாரி சார் அப்படின்றாங்க. சாரி சார்னு சொன்னோடனே இவர் ஐயோ இல்லை வேணாம் சார், இல்லைங்க சார் உங்களுக்கு என்ன சார், நான் தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டெலிவரி எங்கன்னு கேட்டால் நாங்களே வண்டி கொண்டு வந்துருக்கோங்க. அப்போ கூட சந்தேகம் வரல மனோஜ், எல்லாத்தையும் விழுத்ததெல்லாம் பால் நம்புவார் போல இதில் மட்டும். உடனே என்ன பண்ணார், இவரே எல்லாத்தையும் ஏற்றி விட்டு அனுப்பிவிட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக வேறு ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெட்டிலெல்லாம் கொடுத்து அனுப்ப அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வந்தவங்க யார், என்ன ஏது, அவங்களோட அட்ரஸ் என்ன, பேர் என்ன, எதுவுமே தெரியாது. கணக்கிலே வராமல் அவங்க கொடுத்த காசை மட்டும் வாங்கிட்டு கொடுத்து அனுப்பிட்டு டீலர்கிட்ட வேறு காசு உங்களுக்கு தரேன், நிறைய எல்லாமே வித்துருச்சு, புது ஜாமான்லாம் வேணும் அப்படின்னு பெருமையாக பேசி முடிச்சிட்டார். இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வீட்டில் பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஸ்ருதி நிறைய டப்பிங்கில் வேலை, எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது, கைகாலெலாம் வலிக்குது, எனக்கு கொஞ்சம் கைகாலம் அமைக்க விடாங்க அப்படின்னா இருப்பா நான் கேம் விளாண்டுட்டு வரேங்கிறாங்க. அவர் ஒண்டாட்டி கால் வலிக்குது அமுக்கி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு காலை நீட்ட அவங்க ஒரு கதவு சாத்தலான்னு போனால் ஏன் கதவு சாத்துற, நம்ம என்ன கள்ளக்காதலாக பண்ணிருக்கோம், அஃபேர்லையாக இருக்கும், கல்யாணம் முடிச்சு தானே இருக்கோம், அமுக்கி விடு அப்படின்னு அமுக்கி விடும் பொழுது அங்கே இதை இவங்க விஜயா பார்த்துட்றாங்க. ஷாக்காகி அவங்க உள்ளே போக பார்த்தா இவங்க வேறு நெயில் பாலிஷும் போட்டு விடுங்கிறாங்க. என்னம்மா இது, எதுக்குமா கால்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன் காலும் கையெல்லாம் நெயில்ஸ் தானே, அவங்க பிடிச்சிருக்கா, எனக்கு அது இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேன் நல்லா இருக்கும்ட்டு அவன் போட்டு விடுவான். இப்போ கால் அமைக்க விடுறது அவனுக்கு வேணா நான் கால் அமைக்க விட போகிறேன், எனக்கு வேணா அவன் கால் அமைக்க விட போகிறான். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எங்களுக்குள்ளே இருக்குது. மரியாதைங்கிறது இந்த காலை அமுக்கிறதுலையோ கையை அமுக்கிறதுலையோ காலை தொடாமல் இருக்கிறதுலாம் இல்லை, மரியாதைங்கிறது மனத்தில் இருக்குது. வேணாம் தாங்க நீங்களும் நெயில் பாலிச்சிட்டு உங்கள் ஹஸ்பண்டை போட்டு விட சொல்லுங்கள், நல்லாயிருக்கும் ஆண்டி அப்படின்னு அனுப்பிவிடுறாங்க. கடுப்போட கோபத்தோட என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா, இந்த மருமகளே சரியில்லைன்னா மீனாவை எதுக்கு திட்டுறாங்கிறாரு அண்ணாமலை. மீனாவை இல்லை சுதியை அப்படின்னா உன் செல்ல மருமகளை ஏன் திட்டுற அப்படின்னா அவளை திட்டம் இல்லாதான் இங்கே புலம்புறேன், அவனை போட்டு அடிமை மாதிரி நடத்துகிறான், வேலை வாங்குறா, ஒரு புருஷன் கூட மட்டும் மரியாதை இல்லை, வாங்க நீங்களும் கேளுங்க அப்படின்னா நீ கேட்டதுக்கே அவள் திட்டி அனுப்பிட்டா, நான் கேட்டு செருப்படி வாங்குறதுக்கா நான்லாம் வரல அப்படின்னா இதெல்லாம் பார்த்து என்னால் பார்க்காம இருக்க முடியல, இதை எனக்கு பற்றி பேசாமலும் இருக்க முடியல, பேச வேணாம் நினச்சாலும் எதையும் செய்யலாம்னு செய்யாமலும் இருக்க முடியல அப்படின்னா உனக்கு ஒரு வழி இருக்குது, நான் அந்த வழியை கொடுன்றேன் அப்படின்னு வேகமாக கிளம்புறாரு அண்ணாமலை. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஆனால் நாளைக்கு தான் மனோஜுக்கு எல்லாம் போச்சு அப்படிங்கிறதோட சேர்த்து நகையும் கொண்டு போய் வித்துட்டு வர போகிறாரு, இன்னும் நிறைய சிக்கலில் சிக்கிக்க போகிறாரு. ஸோ நீங்கள் இந்த எபிசோட் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள், என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ